hello everybody. சேனல்ல ஃபன் கேம்ஸோட வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். ஷார்ட்ஸ் வீடியோஸாக போட்டுட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் நிறைய அப்டேட்ஸ் அப்படி வரும். சரியா? ஸோ நாங்கள் 2 பேர் வந்துட்டு சும்மா போர் அடிக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன ஃபன் கேம்ஸ் மாதிரி விளாட்லாம்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ ஷார்ட்ஸ் வீடியோஸாக போடுவோம். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஓகே, பாய் டாட்டா, பாய், பீஸ். Day 13 of the 100 days challenge and எடுத்த உடனே மார்னிங்கோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கிராஸ் ஆகி போச்சு. ஏன்னா எந்திரிச்சது 11:11 தான். 2 பேரும் 11:11 தான் எந்திரிச்சோம். வீக்கெண்ட் ஸோ கொஞ்சம் லேசியாக பொறுமையாக எந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சுன்னு போய் பாத்திரம் இதெல்லாம் கழுவிட்டு லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இப்போ தான் வந்து உட்கார 2 o'clock பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ தான் நாங்கள் காஃபி குடிக்க போகிறோம். பைத்தியக்காரனா லஞ்ச் டைமில் காஃபி குடிக்கிறேன் நீங்கள் யோசிப்பீங்க. அதெல்லாம் தெரியல. நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் ஆகி போச்சு. அட்லீஸ்ட் காஃபியை குடிக்கணும் தான் அது குடிக்கல. அதெல்லாம் நான் குடிச்சே தீர்வுன்னு சொல்லிட்டு காஃபியை போட்டோம். பட் காஃபி குடிச்சிட்டு லஞ்ச் சாப்பிட போகிறோம். ஆமாம், நாங்கள் கொஞ்சம் லூஸ் தான், பட் கண்டுக்காதீங்க. இட்ஸ் ஓகே. சம்டைம்ஸ் வி கோ மேட். அதர் டைம்ஸ் வந்து உங்களுக்கு பழகிரும். This is the first update of day 13 and போய் நாங்கள் இப்போ காஃபியை குடிச்சு லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்சம் படம் பார்க்கலான்னு இருக்கோம். நேற்று ஜுராசிக் பார்க் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்தோம். அப்புறம் தூங்கிட்டோம், 2 பேருக்கும் டயர்டு. அதை சொல்ல மாட்டேன் பாருங்க. 12:15 தூங்கிட்டேன். 11:45 11:15 படுத்துட்டேன். பட் 2 பேருந்து 12:15 தூங்கிட்டேன். பரவாயில்ல, we are getting very much better. குட் பாய் ஹஸ்லர். ஓகே, பட் நேரா இப்போதைக்கு தான் அப்டேட்டு. ஸோ நான் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வாக் போகணும். அது பண்ணி ஆகணும். டின்னர் அண்ட் ஸ்லீப் பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பட் இப்போதைக்கு திஸ் இஸ் தி அப்டேட். ஓகே, டாடா பாய், ஹேவ் a nice day. ஸோ இன்றைக்கோட ஃபைனல் அப்டேட் இதுதான். டைம் பார்த்துருப்பீங்க 11:30. ஸோ மார்னிங் நான் சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு, எந்திரிச்சது லேட்டு. லஞ்ச் டைமுக்கு சாப்பிட்டுட்டோம். பட் டின்னர் அகெயின் டிலே ஆகிடுச்சு. இப்போ தான் சாப்பிட போகிறோம். சரிங்களா? ஸோ 11:30 ரொம்ப லேட்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. கரெக்டாக தான் புரியுது. பட் கொஞ்சம் இதுங்க வீக்கெண்ட் அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பொறுமையாக ரிலாக்ஸாக ஜாலியாக பண்ணலாங்கிற மாதிரி இருப்போம். நாட் த ரைட் திங் டு டூ. இவ்வளோ லேட்டாக சாப்பிட்றது புரியுது எனக்கு. பட் ஆனால் வீக்கெண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ தான் சாப்பிட போகிறோம். அது ஒரு பக்கம். அண்ட் தூங்குறதுக்கு ஆப்வியஸாக லேட் ஆயிரும். வாக்கிங்கும் பண்ணல. ஸோ ஒரு டிக்கு தான். சரி, வீக்கெண்டு அதனால கொஞ்சம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். நாளைக்கும் சொல்ல முடியாது, தெரியல எப்படி முன்ன பின்ன இருக்கலாம். இல்லை சொல்ல முடியாது, திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வெறியாக என்ன பண்ணலாம். என்னை பற்றி என்ன ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. பட் நெவர்தலெஸ் என்ன ஆனாலும் சரி மண்டேலேருந்து மறுபடியும் டிசிப்ளின் பண்ண ஆரம்பிக்கிறோம். பட் நாளைக்கு நான் அதான் சொல்கிறேன், பஃபர் வுட்டில் சும்மா எதுக்கும் ஒரு போட்டு வைக்கிறேன். சண்டேவே கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைக்கிறேன். பட் நெவர்தலெஸ் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம சேலஞ்ச் படி பேட் டே. பட் த டே வாஸ் குட். அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நிம்மதியாக போச்சு. ஸோ தட்ஸ் வெரி மச் இட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. நாளைக்கு எத்தனை மணிக்கு தூங்கினேன் அப்படின்லாம் நான் சொல்கிறேன். காலையில் சொல்லும்போது சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நான் தூங்க போகிறேன், நீங்கள் தூங்க போங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். குட் நைட். பண்ணிடுங்க. ஓகே.